ஏப்ரல் 16ஆம் தேதி போதாயன அமாவாசைன்னு ஒன்று வருது மேம். எனக்கு உண்மையாக தெரியாது மேம். அது நீங்கள் எல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் வாயால் தான் கேட்கணும் அதோட விஷயங்கள்லாம். பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து தர்ப்பணம் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. ஈவன் நான் கூட. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? தர்ப்பணம் பண்ண முடியாத பெண்களுக்கு அன்னைக்கு போதாயன அமாவாசைக்கு என்னென்ன பண்ணலாம் மேம்? பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தர்ப்பணம் ஆண்கள் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. நமக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம முன்னோர்களுக்கு மனசுல நினைச்சுப்போம், ஆனா தர்ப்பணம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறை தீப முறை இருக்கு. இந்த பிரார்த்தனை முறை செய்வாங்க. இப்போ ஏப்ரல் 16 அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை, அதாவது சதுர்த்தி திதி முடிஞ்சு அமாவாசை ஸ்டார்ட் ஆகிற அந்த நேரம், நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நம்ம முன்னோர்கள் நினைவாக ஏற்றக்கூடிய தீபம் மட்டும் தெற்கு திசையை நோக்கி ஏற்றணும். ஆனா எந்த திசையில ஏற்றக்கூடாது அப்படின்னா, ஃபுல் வீடியோ பாருங்க. ஏன்னா ஃபுல்லாக வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அவங்க எப்படி விளக்கேற்றணும், எந்த திசையில் பார்த்து விளக்கேற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும், எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. பெண்கள்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க, தர்ப்பணம் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்கள் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், எங்கள் நித்யா மேம் வந்து பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் ஏன் குணமாகி போகிறாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. இங்கே வந்து ₹1 காயின் எடுத்து வர ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அந்த ₹1 போட்டுருவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்னா ஆதம்பாக்கத்துக்கு வரலாம். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்துக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்க்கலாம். இல்லை தாம்பரம் பக்கம் இருக்கீங்கன்னா அங்கே எங்கள் மேமோட பிரான்ச் இருக்குது. அங்கேயும் அவங்க என்றைக்கு வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைங்க, நான் எங்கேயுமே வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம்ங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் மருந்தும் இங்கே சப்ளை ஆகுது. வெளிநாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து எல்லா ஊருக்குமே இங்கே மருந்து சப்ளை ஆகுது. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வர அத்தனை பேரும் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் மேம் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க. உங்களுக்கு குணம் ஆகிறதுக்கு மருந்தையும் கொடுத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வியாதிக்கு இந்த கோவில், இந்த பிரச்சனைக்கு இந்த தான் தீர்வுன்றதை அவங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. எல்லாமே இங்கே நாடி பிடிச்சி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க நாடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஆரோக்கியமாக போங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நிறைய புது புது விஷயங்கள் சொல்கிறீங்க. இந்த அக்ஷய திதியாக இருக்கட்டும், ஏப்ரல் 14ஆம் தேதி வருஷப்பிறப்பாக இருக்கட்டும், நிறைய விஷயம் மக்களுக்கு வந்து நிறைய தெளிவுபடுத்தியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு இந்த விளக்கேற்றுங்க, இதை பண்ணுங்கள், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த டைமு, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோ ஏன் கமெண்ட்ஸ் அவ்வளோ வருதுன்னா, நீங்கள் என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க, என்னென்ன இப்போ புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்ககிட்ட ஆன்மீகம் மருத்துவம் ரெண்டுமே இருக்குது. அதனால் எல்லாரும் இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏப்ரல் 16ஆம் தேதி போதாயன அமாவாசைன்னு ஒன்று வருது மேம். எனக்கு உண்மையாக தெரியாது மேம். அது நீங்கள் எல்லாம் தெரியும். அதனால் உங்கள் வாயால் தான் கேட்கணும் அதோட விஷயங்கள்லாம். பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து தர்ப்பணம் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. ஈவன் நான் கூட. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? தர்ப்பணம் பண்ண முடியாத பெண்களுக்கு அன்னைக்கு போதாயன அமாவாசைக்கு என்னென்ன பண்ணலாம் மேம்? பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தர்ப்பணம் ஆண்கள் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. நமக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம முன்னோர்களுக்கு மனசுல நினைச்சுப்போம், ஆனா தர்ப்பணம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறை தீப முறை இருக்கு. அது இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். போதாயன அமாவாசை அன்னைக்கு என்ன நம்ம பண்ணலாம், பெண்கள் என்ன பண்ணணும், தர்ப்பணம் செஞ்சதுக்கு நிகரான ஒரு தீபம் ஏற்றும் முறை இருக்கு. சூப்பர், சொல்லுங்க. வெயிட்டிங் எல்லாரும். அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த போதாயன அமாவாசை அப்படின்றது போதாயன மகரிஷி
அவரை வந்து பின்பற்றி வரவங்க எப்பவுமே இந்த போதாயன அமாவாசைய வரக்கூடிய நேரத்துல அது வந்து நம்ம வழிபாடு செய்வாங்க, இந்த பிரார்த்தனை முறை செய்வாங்க. இப்போ ஏப்ரல் 16 அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை, அதாவது சதுர்த்தி திதி முடிஞ்சு அமாவாசை ஸ்டார்ட் ஆகிற அந்த நேரம் மாலை நேரமாக இருக்கணும். சில நேரத்துல காலையில வந்துரும், அப்போ இது வந்து மாலை நேரமாக இருக்கணும். சதுர்த்தி திதி முடிஞ்சு அமாவாசை ஸ்டார்ட் ஆகிற அந்த நேரம் மாலை நேரத்துல வருதுன்னா அன்றைய தினம் போதாயன அமாவாசை. அன்றைக்கு தான் நம்ம வந்து இந்த வழிபாட்டு முறைய செய்ய போறோம். அதுதான் இந்த ஏப்ரல் 16 அன்னைக்கு வருது. இது புராண காலத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு. மகாபாரத போர் நடக்கும்போது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்குது. அப்போ கௌரவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து போர் செஞ்சா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு பஞ்ச பாண்டவர்கள் கிட்ட, இன்னைக்கே நீங்க போய் தர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி கேலண்டரோ நம்ம டக்கு டக்குன்னு இப்ப பாக்குற மாதிரி இருக்காது, கணிப்பாங்க. அப்போ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு போயிட்டு நீங்க யமுனா நதி கரையில தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு பாண்டவர்களை அனுப்பி வைக்கிறாரு. இவர்களும் போய் தர்ப்பணம் செய்யறாங்க. அப்போ இது தெரிஞ்சுக்கிட்ட கௌரவர்கள் அப்ப இன்னைக்குதான் அமாவாசையா அப்படின்னு சொல்லிட்டு போற தொடங்குறாங்க அன்னைக்கு. அப்ப அது அமாவாசைக்கு முந்தின நாள், இன்னும் அமாவாசை வரல. அப்போ தொடங்கும் போது போர் நடக்குது, பஞ்ச பாண்டவர்கள் வந்து வெற்றி பெறாங்க. அப்போ வந்து அது அமாவாசை இல்ல. அப்போ அந்த நாளும் நம்ம வந்து போதாயன அமாவாசையாக நம்ம வழி வழியா பார்த்துட்டு வரோம். இதுவும் ஒரு புராண காலத்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். இந்த போதாயன அமாவாசை வருகிற ஏப்ரல் 16. இன்னைக்கு நம்ம பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ரொம்ப சிறப்பு. நம்ம முன்னோர்களை நினைக்கணும். நமக்கு இந்த பூமியில வர்றதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சொல்லி கொடுத்த நம்ம முன்னோர்களுக்கு உயிர் கொடுத்து கல்வி கொடுத்து நம்மள நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்த தாய் தந்தையர் தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கு பெண்களும் நன்றி செலுத்தணும் இல்லைங்களா? அப்போ இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. தீபம் எப்படி ஏற்றுறோம்னா, நம்ம வீட்டுல இருக்கும் அகல் தீபம் எடுத்து தூய்மையான நல்லெண்ணெய் அகல் தீபம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நடுவுல எரியற மாதிரி தண்டு இருக்கிற மாதிரி தீபம் எடுத்து, இப்ப பித்தளையில வைக்குது மேம், அது நடுவுல மட்டும் தீபம் எரியும், அது கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த நல்ல தூய்மையான நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இது பூஜை அறையில ஏற்றக்கூடாது, ஹால்ல ஒரு இடத்துல வச்சு ஏத்தணும். அதாவது தெற்கு திசை நோக்கி தான் இந்த தீபம் ஏற்றப்படணும். முன்னோர்களுக்கு ஏற்றக்கூடிய தீபமானது நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நம்ம முன்னோர்கள் நினைவாக ஏற்றக்கூடிய தீபம் மட்டும் தெற்கு திசையை நோக்கி ஏற்றணும். ஆனா எந்த திசையில ஏற்றக்கூடாது அப்படின்னா, கிழக்கு வடக்கு இந்த திசையில ஏற்றக்கூடாது. தெற்கு திசை நோக்கி அந்த தீபம் வந்து இருக்கிற மாதிரி நல்லெண்ணெய் போட்டு பஞ்சு திரி போட்டு மாலை நேரத்துல ஏற்றணும். நல்லா நம்ம குளிச்சுட்டு நம்ம முன்னோர்களை நினைத்து மன நிம்மதியோட சந்தோஷமா தீபத்தை ஏற்றணும். நம்ம வீட்டுல எந்த விதமான நெகட்டிவ்ஸா சண்டை போடுறது, கோபம் ஆஃபீஸ் விட்டு வந்து அந்த டென்ஷனோடய வர்றது, வீட்டில் கிட்ஸ் கிட்ட சண்டை போடுறது எதுவுமே இல்லாமல் மனசுல முன்னோர்களை நினைச்சு சந்தோஷமா, எனக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்கீங்க, இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ செல்வம் கல்வி நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நல்லா இருக்கிறேன்னா நீங்க கொடுத்தது எனக்கு, அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு பெண்களும் வீட்டுல இருக்கிற முன்னோர்களுக்கு பெற்றோர்களுக்கு நம்மளை மேலேருந்து வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றியாக தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போறோம். இப்ப சந்தோஷமா மன திருப்தியா அவங்கள நினைச்சு தீபத்தை ஏற்றிட்டு ஒரு 2 மணி நேரமாவது அந்த தீபம் எரியணும். அதை வந்து நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த 2 மணி நேரம் நல்லா தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யறது அன்றைய தினம் சிறப்பு, இந்த போதாயன அமாவாசை அன்னைக்கு. ஸோ பெண்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நம்ம முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நம்ம கையாலேயே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தி அந்த தீபம் ஏற்றி நம்ம முன்னோர்களை வழிபடுறது மூலிமா எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உங்ககிட்ட நான் சொல்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான், எப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அவங்க எப்படி விளக்கேற்றணும், எந்த திசையில் பார்த்து விளக்கேற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும், எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. பெண்கள்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க, தர்ப்பணம் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஏப்ரல் 16ஆம் தேதி.
இந்த அமாவாசையை விட்டுறாதீங்க. அழகாக தெற்கு பார்த்தா பாரு விளக்கேற்ற சொல்கிறாங்க. அதுவும் என்ன விளக்கு எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சூப்பராக ஏற்றி இந்த அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க. இங்கே மேம் கிட்ட வந்து நீங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸு, நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்க. எங்கள் மேமை நேரில் வந்து பார்க்கணுன்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க எப்போ வராங்க என்ன ஏதுன்னு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நேரில் வந்து பாருங்கள். இங்கே வந்தால் ஒரு வைப்ரேஷனான இடங்க இது, சித்தர்கள் வழிபடுற இடம். ஏன்னா எங்கள் மேம் வந்து மருந்து செய்யும்போதே எல்லா சித்தர்கள்ட்டையும் வணங்கி அந்த மருந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வரவங்கெல்லாம் சீக்கிரமாக குணமாயிடுறாங்க. வந்து ஒரு வருஷமாக நான் இப்போ எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன் எனக்கு சரியாகலைன்னா இங்கே வந்தீங்கன்னா 2 மாதத்தில் சரியாயிடும். ஏன்னா மருந்து அந்தளவுக்கு கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக எங்கள் மேம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் குணமாகறீங்களோ எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் இங்கே நம்பர் கொடுத்து நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் இங்கே வர வைங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. தேங்க்யூ.